மகாபாரதம் பார்க்கறது, ராமாயணம் பார்க்கறது, பல இடத்துல உபதேசம் கேட்கறது, இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீமையை அழிப்பதற்கான வேலையை செய்வதற்கான வேலை. அப்ப மகாபாரதத்தை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதையும், அதன் மூலமா எப்படி உறவுகள் வாழ்றதையும், அதன் மூலமா ஆளுமை தன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆளுமையத்தின் மூலமாக உங்கள் தேகத்துக்குள்ள பஞ்சபூத சக்தியோட தன்மை எப்படி ஆளுமை தன்மை பண்ணுது, அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய 100 கௌரவர்கள் யார் அப்படிங்கிற தன்மையை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ராமாயணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள் உங்களுடைய தனிப்பட்ட அதாவது மனசாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மனசாட்சிக்காக நான் செய்றேன் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கறதுக்கு, தன் குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு போகணும், அதன் மூலமாக நாட்டின் வளத்தை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம். இப்ப இந்த 2யுமே 2 யுகத்துல இறைவன் நடத்தியிருப்பார் அப்படிங்கும்போது, நமக்கு கலியுகத்துல 2 யுகத்தையும் முழுமையா சொல்லி நிறைய ஞானத்துக்கான விஷயம். இப்போது நான் உங்ககிட்ட யூடியூப்ல பேசுறது, நிறைய பேர் ஆன்மீகத்தை பேசுறது ஏகப்பட்டது பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு குருமாரும் மிக சிறந்த விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இதற்கு முன்பு இருந்த யுகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுக்க மாட்டாங்கன்னா, தேடி போகணும். அந்த குரு எங்க இருக்கான்னு தேடி போகணும். அந்த குருவை பார்த்து அவருக்காக காத்திருக்கணும், சேவை செய்யணும். அவர் அனுமதி கொடுக்குற வரைக்கும் இருக்கணும். அவர் அனுமதி கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் ஒரு பிறப்பை எடுத்து கூட கத்துக்கணும். இப்படி எல்லாம் யுகங்கள் முன்னாடி இருந்துச்சு. கதையில பூரா பிரான்ஸ்ல பூரா அப்படித்தான் வரும். ஆனா கலியுகத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப்லயே ஆன்மீகத்தை பத்தியுமே மனித தெய்வம் வரும்போது இத்தனை விஷயத்தையும் கோர்வைப்படுத்தி எங்க ரகசியத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு வருது அப்படின்னா என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் இறைவன் நமக்கு 20 ஆண்டுகள் எதற்காக கொடுத்தார் அப்படின்னா, நாம் சந்தோஷமாக வாழ்வதற்காக. அப்போ நாம் தாய் தந்தையர் எப்படி நம்மை நலமாக பார்த்துக் கொள்வார்களோ அப்படி நம்ம அனைவருக்கும் தாய் தந்தையராக கூடியவன் இறைவன்.